ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? ஓகே, சில்லி சிக்கன் மசாலா ஈஸியாக செய்வது எப்படின்னு பார்க்கலாமா? 1/2 கிலோ சிக்கன் வாங்கிட்டு வந்திருக்கேன். சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி கொண்டு வந்திருக்கேன். 4 தடவை தண்ணி ஊற்றி நல்லா கழுவி எடுத்தாருங்க. மஞ்சத்தூள் இல்லைன்னா வினிகர் போட்டு கழுவிக்கலாம். நான் மஞ்சத்தூள் போட்டு தான் கழுவியிருக்கேன். ஓகேங்களா? இதை நல்லா உள்ளங்கையில் சிக்கனை வச்சு நல்லா புழிஞ்சிங்கன்னா தண்ணி, அதில் இருக்க தண்ணியெலாம் வெளியே வந்துடும். ஏன்னா இதில் இருக்க தண்ணியே அவங்களுக்கு போதுமானது. இதுக்கு தேவையான அளவு மஞ்சத்தூள், தயிர், சில்லி சிக்கன் பவுடர், இஞ்சி பூண்டு பேஸ்ட், கொத்தமல்லி, கார்ன்ஃப்ளவர் மாவு, ஒரு எக்கு, 2 ஸ்பூன் வெள்ளை எள்ளு. ஓகேங்களா? நம்ம இப்போ ஃபஸ்ட் என்ன போட்டுக்கலான்னு பார்த்தீங்கன்னா, முட்டையை உடச்சி ஊற்றிக்கலாம். அடுத்தது இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். நெக்ஸ்ட் சில்லி சிக்கன் பவுடர் போட்டுக்கலாம். தயிர் 2 ஸ்பூன் இல்லைன்னா 3 ஸ்பூன் போட்டுக்கலாம்ப்பா. நல்லா இப்போ கலந்துக்கலாம். மசாலாவை சில்லி சிக்கனோடு போட்டு நல்லா ஒரு கலந்து வைக்கலாம். மஞ்சத்தூள் ஆல்ரெடி போட்டு கலவுனால மஞ்சத்தூள் தேவையில்லை. நல்லா கலந்துக்கங்க. கலந்துட்டு இந்த வெள்ளையில் 2 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன், அதை போடுங்க. அது டேஸ்ட் அதிகமாக கொடுக்கும். பொரித்து பார்க்கும்போது அழகாகவும் இருக்கும். கொத்தமல்லி தழை போடலாம், இல்லைன்னா புதினாவும் போடலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். போட்டு நல்லா கலந்து விடுங்க. அதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் போட்டு பாருங்கள். இது ஒரு மொறுன்னு இருக்கும். அப்புறம் அந்த வாட்டரில் அதிகமாக இருந்தாலும் இந்த பவுட்ரு அப்சர்வ் பண்ணும். அதுக்காக கொஞ்சம் போட்டுக்கலாம். அப்புறம் ஒரு 1/2 லெமன் புழிஞ்சு விட்டுக்கோங்க. புழிஞ்சு விட்டுட்டு கலந்து விடுங்க. கலந்து விட்டுட்டு இதை ஃப்ரிட்ஜுக்குள்ளே ஒரு 1/2 மணி நேரம் வைங்க. நல்லா இன்னும் ஊறிக்கும். ஊறிட்டு நல்லா சாப்பிட்றதுக்கு 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி எடுத்துகிட்டு வச்சு கொஞ்சமாக ஆயில் விடுங்க. ஆயில் விட்டு கொஞ்சமாக சிக்கன் போடுங்க. போட்டு அதுலேயே பொரித்து எடுத்துக்கோங்க. ஏன்னா பேக்கெட் ஆயில்னால் ஒரு தடவை யூஸ் பண்ணிக்கலாம்ப்பா. செக் ஆயில்னால் 2 தடவை யூஸ் பண்ணலாம். அதுக்காக தான் தேவையான அளவு ஆயில் விட்டு கொஞ்சமாக சிக்கன் அதுலேயே பொரித்து எடுத்துக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் வைங்க. லோ ஃப்ளேமும் இருக்கக்கூடாது, ஜாஸ்தியாகவும் இருக்கக்கூடாது. மீடியம் ஃப்ளேமில் வச்சா தான் சிக்கன் சாஃப்டாக நல்லா 5 நிமிஷம் இல்லைன்னா 7 நிமிஷத்தில் பொரித்து எடுத்துடலாம். இடிக்கு யூஸ் பண்ணுங்கள். எண்ணெய் ஐட்டத்துக்கு யூஸ் பண்ணும்போது இடிக்கியோ துணியோ யூஸ் பண்ணுங்கப்பா. இல்லைன்னா சாயறதுக்கு சான்சஸ் இருக்குது. கேர்ஃபுல்லாக ஒர்க் பண்ணணும். அடுத்தது அதை எடுத்தாச்சு. பார்க்குறக்கே அழகாக இருக்குது. சாப்பிட்டு பார்த்தேன், இன்னும் டேஸ்ட்டாக இருந்தது. அதனால தான் உங்களுக்கு போட்டேன் இந்த வீடியோ. நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு பிடிச்சதுன்னா எனக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிடிச்சதுன்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கப்பா. தேங்க்யூ.